வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான விவாதம் போயிட்டு இருக்கு, ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஊரு உலகமே தேர்தலுக்காக களத்துல நின்னு கதறி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு எல்லா வேலையும் பண்ணும்போது ஆரம்பரை எங்க அண்ணன் விஜய் இருக்கிற மொத்த பிரச்சார கூட்டத்தையும் ரத்து பண்ணிட்டு இந்த ஏரியா பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு பனையூர் கிளம்பி இருக்காருன்னா பாருங்க என்ன நடக்குது தோழர்கள். இன்னைக்கு 2026 தேர்தலுக்கான உச்சபட்ச பிரச்சாரம் போயிட்டு இருக்குங்க. எல்லோரும் பல வழிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆட்டோ பிரச்சாரம், மேடை போட்டு பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், வேட்பாளர் பிரச்சாரம், வீதி வீதியா பிரச்சாரம், வீடுதோறும் பிரச்சாரம். இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி தோசை சுட்டு மீன் சுட்டு கருவாடு சுட்டு அங்கிட்டு காய்கறியை வித்து பூ கட்டி என்னென்னமோ பண்ணி ஓட்டு கேட்டா கட்சி ஆரம்பிக்கிறேன், மாநாடு நடத்துறேன், முதலமைச்சர் ஆகுறேன் அப்படின்னு அண்ணாமலையில பால் கறந்து பணக்காரர் ஆகுற மாதிரி எங்க அண்ணன் 3வது வருஷமே முதலமைச்சர் ஆகணும் கனவுல இருக்காரு. ஆனா அதுக்கான வேலை நடக்கணும்ல. 3வது வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னா இவங்க இவ்வளோ வேலை செய்யறவங்களை விட தாண்டி 100 மடங்கு அப்படி கம்பீரமா நின்று அடிக்க விடமானே. ஆனா நம்ம பத்தான் தெரியுமே, வெயில்ல போனா வேர்க்கும்னு ஏசி ரூமை விட்டு வெளியே வர மாட்டாரு, ஏசி கேரவானை விட்டு வெளியே வர மாட்டாரு. எந்த பெரிய பிரச்சனையானாலும் சரி வந்து சந்திக்கிற இடம் எனக்கு பனையூராத்தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய கூட்டம் நடந்தாலும் சரி பனையூருக்கு பக்கத்துல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடத்துவேன். யாரு வீட்டுல என்ன நிதி உதவி, நிவாரண உதவி எது கொடுக்கணுமா பனையூருக்கு வா. ஒருவேளை அண்ணே முதலமைச்சரான பனையூர் தான் தலைநகரமா இருக்கும், தமிழ்நாட்டுடைய தலைநகரமா சொல்றேங்க. மாறினாலும் மாறுறதுக்கு ஆச்சரியப்படுறது இல்ல. அண்ணன் குறைஞ்சபட்சமாவது ஒரு 10 இடங்கள்ல போய் பேசியிருந்தாவது அவங்க நிறுத்தி இருக்கிற தொண்டர்கள் வேட்பாளர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அண்ணன் தான் அதை செய்ய மாட்டாரு. ஒரு ஆட்டோ டிரைவருங்க, ஒரு அண்ணா சேலஞ்ச் பண்ணாருங்க, ஒரு மீசை எடுத்துக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணாரு. இந்த 30 நாள் மட்டும் இந்த தேர்தல் பிரச்சாரம் 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷனு, 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம். அது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு விஜய் வர சொல்லுங்க, விடாம இந்த 30 நாள் வெளியே வர சொல்லுங்க. நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு சொன்னாருங்க. பாவங்க அந்த அண்ணன் சொன்னது கரெக்டா போச்சு. மக்கள் ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க. விஜய் வெளியே வரமாட்டாரு. இங்க அரசியல் என்பது வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நடத்துறது இல்ல, டைம் பாஸ்க்கு நடத்துறது இல்ல. இங்க அரசியல் என்பது ஒரு 100 ஆண்டு கால போராட்ட வரலாறுல முகிழ்த்தது. இங்க களத்துல நின்னு களமாடினவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். சரி, அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு அண்ணனுக்கு அதானே கேக்குறீங்க? எங்க எல்லா கூட்டத்தையும் ரத்து பண்ணிட்டு போயிருக்காருங்க. ஒரு முகத்தாச்சனைக்காவது ஒரு 4 கூட்டம். முதலமைச்சர் இருக்காருங்க, ஒரு 10-15 மண்டலமா பிரிச்சுக்கிட்டு ஒரு 5-6-10 தொகுதிகளுக்கு, ஒரு 5 தொகுதிகளுக்கு ஒரு மேடை, ஒரு 6 தொகுதிகளுக்கு ஒரு மேடை, ஒரு முக்கியமான நகரங்கள்ல ஒரு மேடை. 73 வயசு முதலமைச்சர் தனித்தனியா பகுதி வாரியா தொகுதி வாரியா தனித்தனியா பிரச்சாரம் பண்றாரு. காலையில வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறாரு, பஸ்ல ஏறிக்கிட்டு கேக்குறாரு, ஓட்டு கேக்குறாரு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி ஓட்டு கேட்டுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கான சிறப்பான பல திட்டங்களை அவர் செஞ்சிருக்காருன்னு யாரும் மறுக்க முடியாது. குறைகள் இருக்கா? இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசணும். ஆனால் சிறப்பான திட்டங்களை செய்து கல்விக்கும் பெண் உரிமைக்குமான பல வேலைகள் செஞ்சிருக்காரு. ஆனாலும் பஸ்ல ஏறி கேக்குறாரு, ட்ரெயின்ல ஏறி கேக்குறாரு, வீதி வீதியா நடக்கிறாரு, மார்க்கெட்ல போய் நின்னு கேக்குறாரு, வாக்கிங் போனா கேக்குறாரு. முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தரே இத்தனை மக்களை இத்தனை இடத்துல சந்திக்கும் போது அண்ணன் எப்படி கேட்டிருக்கணும்? அண்ணன் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்திருக்க வேணாம்? தெருந்தரும் இங்க பார்த்தா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்டா, இங்கிட்டு விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்னு மக்கள் சொல்ல வேணாம்? அப்பதான் உண்மையில ஒரு நம்பிக்கையாது வரும். அண்ணன் சொகுசான ஆளுங்க. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யறாரு பெரம்பூர்ல. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துட்டு பெரம்பூர்ல 4 தடவை கையாட்டினாரு. அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து வந்து நம்ம முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர் தொகுதி இருக்குல்ல, அங்க போய் 2 தடவை கையாட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் போய் கையாட்ட வேண்டிய இடம் எதுடா அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதி. அதுதான் நம்ம ஆதவர்ஜுனா தொகுதி. அங்க போக மாட்டேன்னு ரத்து பண்ணிட்டாரு. ஆதவர்ஜுனாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அப்புறம் ஒரு வழியா சமாளிச்சு அண்ணனுக்கு கவலையா போச்சு. அண்ணனுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்புக்கும் கேள்விக்குள்ளாயிருச்சு. உங்களுக்கு மட்டும் தனியா எப்படியா கேள்விக்கு உள்ளாகுதுன்னு எங்களுக்கு புரியல. அவ்வளவா லட்சக்கணக்கான மக்களை தட்டி அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தா கேள்விக்குள்ளாகுதான். சரி போங்க யாரும் விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு மாதிரி ரெகுலரா போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும்ல. ஸ்பேஸ்ல இந்த தம்பிங்க எல்லாம் சேர்ந்து அழுகுறானுங்க, ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஒரு 4 இடத்துக்கு வந்தா கூட ஒரு 3 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஆக எல்லா இடத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, நல்ல இடத்த கொடுக்கல, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, இப்படி எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகி போச்சுன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துட்டாங்க, அனுமதி கிடைச்சிருச்சு.
இப்ப வரிசையா அவங்க போட 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 எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டே இருக்கு தேர்தல் ஆணையம். இப்ப அவங்க அதை சொல்ல முடியாது போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னு. இப்ப ஏயா கட் பண்றீங்க, ஏயா போல தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னா சொல்லாம தெரிச்சு ஓடி இருக்காரு நம்ம அண்ணன் விஜய். முன்னாடியாவது திமுக மேல பழி போடுவாரு, போலீஸ் மேல பழி போடுவாரு. இப்ப சொல்றதுக்கு வழி இல்ல. ஏன்னா இவங்க தான் ஆதவர்ஜுன தான் சொன்னாரு, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் பாருங்க நாங்கெல்லாம் தெரு தெருவா போய் எங்க அண்ணனை வச்சு தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவோம்னாரு. அதுக்கப்புறம் தான் மொத்தமா அந்த பயிலுக்கு பூரா போய் பணியூர்ல பதுங்கிச்சுங்க. இதுக்கு அடுத்து 30ஆம் தேதி அதுவா, அடுத்து 9ஆம் தேதி கடலூர். சரி கடலூர் 3 நாள் ரெஸ்ட் எடுத்துறாருல அண்ணன், கடலூருக்கு போவார்னு பார்த்தா கடலூர் கூட்டம் ரத்து. போலீஸ் கொடுத்துருச்சு, அனுமதி கொடுத்துருச்சு, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருச்சு, கடலூர் கூட்டம் ரத்து. எதுக்குன்னே கடலூர் வரல அவ்வளவுதான், ஒரு தகவலும் இல்ல, கடலூர் கூட்டம் ரத்து. ரைட், 9ஆம் தேதி தானே ரத்து, மத்த நாள்லாம் போயிருவாருன்னு பார்த்தா கடலூர் கூட்டம் 9ஆம் தேதி நடக்கதா இருந்துச்சுங்க. அந்த கூட்டம் ரத்தாயிருச்சு. ரத்துனா என்ன, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, மாற்றி இன்னொரு தேதிக்கு வச்சுட்டாங்க, 11ஆம் தேதிட்டாங்க. இந்த 9ஆம் தேதி கூட்டம் 11ஆம் தேதி வச்சோன்னே சரி அண்ணன் வந்துருவாரு அப்படின்னு எல்லா ஏற்பாடும் விழுந்து செய்யறாங்க. கடைசியில பார்த்தா 11ஆம் தேதி கூட்டமும் ரத்து. ஏற்பாடு பண்ணவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிங்க. அவங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளவு மனித உழைப்பை போட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆர்வமா ஒரு பெரிய தொகையை செலவழிச்சு நான் எப்படியாவது எம்எல்ஏ ஆயிருவேன், எம்எல்ஏ ஆயிட்டா நேரா போய் நிதியமைச்சர் ஆயிருவேன்னு கனவோட அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அண்ணன் அந்த கடவுள டன்னு கணக்குல மண்ணலி போட்டு எனக்கு என்னான்னு இருக்காரு. 11ஆம் தேதி ரத்து. அந்த பசங்க யார்கிட்ட போய் கேட்க போறாங்க? சரிங்க, ஏப்ரல் 6ஆம் தேதி, இதுக்கு இடையில ஏப்ரல் 6ஆம் தேதி டி நகர்லயும் வில்லிவாக்கத்திலையும், வில்லிவாக்கம் யார் தொகுதி? ஆதவர்ஜுனா தொகுதி. 6ஆம் தேதி இந்த வில்லிவாக்கத்துல டி நகர்லயும் அண்ணன் போய் பிரச்சாரம் பண்றதா இருக்கு. அதுவும் ரத்து. ஒருவேளை ஆதவர்ஜுனாவை எப்படியாவது காலி பண்ண ட்ரை பண்றாரோ நம்ம அண்ணன். ஏன்னா 30ஆம் தேதியும் வில்லிவாக்கம் ரத்து, 6ஆம் தேதியும் வில்லிவாக்கம் ரத்து. ஆதவர்ஜுனாவை ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. இது கார்பரேட் கிரிமினல், நமக்கு குழி தோண்டி மூடி மேல வச்சுட்டு போயிருவான், பூ வலைய வச்சுட்டு போயிருவான்னு தெரிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு ஒதுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 முறையும் ரத்தாயிருக்கு. 7ஆம் தேதி சைதாப்பேட்டை போவாரு. 6ஆம் தேதி ரத்தாயிருச்சுல, அண்ணன் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுப்பாரு. 7ஆம் தேதி சைதாப்பேட்டை. 7ஆம் தேதி ரத்து. என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க, தகவல் தெரியல. ஆனா 7ஆம் தேதி ரத்து, சைதாப்பேட்டை காலி. 8ஆம் தேதி தாங்க அண்ணன் முடிச்சிருக்காரு. நேரா தூத்துக்குடியில போய் இறங்கி திருநெல்வேலி தூத்துக்குடியில டாடா காமிச்சுட்டு வந்தாரு. அவர் என்ன பேச போறாரு? இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். இதனா முட்டாய் விற்கிற வியாபாரமா? ஒரு தடவை வித்துப்பாருப்பா தம்பி, நிறுத்துப்பாருப்பா தம்பின்றதுக்கு அதுக்கே அனுபவம் வேணும். இது ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு மிக்க பதவி இல்லையா? அது போற போக்குல கையில கொடுத்துட்டு போயிருவோமா? அண்ணனுக்கு அது புரிய வேணாம். இப்படியே டிக்னிட்டியா நின்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏவாவது தேரும். சரி விடுங்க, அது நமக்கு என்ன கவலை. ஏப்ரல் 8ஆம் தேதி எங்க அண்ணன் போயிட்டாரு தூத்துக்குடி. அடுத்ததுன்னு போய் பயங்கரமா பேசிட்டு வந்தாரு. அங்க ஒரு 5-6 பேர் மண்டை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, கை உடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறானுங்க. அது தனி கதை. இவர் போனாலே அது நடக்கலன்னா தான் கவலைப்படணும், அது நடந்துரும். 10ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி லீவ்ல. 8ஆம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி, 9ஆம் தேதி லீவு, 10ஆம் தேதி காரைக்குடி போயிட்டார். காரைக்குடிக்கு போனவர் கரெக்டான டைமுக்குள்ள போகணும். 12 to 2:30 காரைக்குடி. இவர் கரெக்டா எந்த டைம் போறாரு? 2:45 போறாருங்க. 2:30 கூட்டத்தையே முடிக்கணும். அப்புறம் என்ன வழக்கம் போல டாட்டா காமிச்சாரு. என்ன புதுசா பேச போறேன், டாட்டாவது காமிச்சிட்டு வரேன்னு டாட்டா காமிச்சு கிளம்பிட்டாரு. சரி, 10ஆம் தேதி முடிச்சிட்டாரா? 11ஆம் தேதி லீவு. அப்ப 12ஆம் தேதி கன்னியாகுமரியில விவேகானந்தர் கல்லூரி வளாகத்துல கூட்டம் நடக்குது. அதுக்கு எல்லாம் ரெடியாகி கொட்டை போட்டு பயங்கரமா ஆக்கி 5000 பேருக்கு ரெடியாகி நிக்கிறாங்க. கூட்டம் ரத்து. இப்ப 12ஆம் தேதி கூட்டமும் ரத்து. 13ஆம் தேதி கவரப்பேட்டை பிரச்சாரமும் ரத்து. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா ப்ரோக்ராமும் ரத்து. 2 இடத்துல கையை காமிச்சிட்டு போனதை தவிர 3 ரத்து. இந்த லட்சணத்துல அண்ணன் முதலமைச்சர் ஆயிரணுமா? அண்ணே, சைக்கிள்ல போய் கொடியேத்தினவங்க தானே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிருக்காங்க. மக்களுக்கு பிரச்சனை உடனே தண்ணின்னு பார்க்காம இறங்கி உசுர பணைய வச்ச தலைவர்கள் தான் இங்க முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க. மக்களுக்காக களமாடாத யாரையும் தமிழ்நாடு ஏத்தி வச்சு பார்க்காது, அரியணையில் அமர்த்தாது. வரலாற்று பூர்வமான பல உண்மைகள் இருக்கு, புரிஞ்சு நடந்துக்கங்க, முயற்சி பண்ணுங்க, மக்களை சந்திங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க. இது ஒரு பக்கம். நமக்கு என்ன அண்ணன் மேல இருக்கிற அக்கறை அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய பேர் நம்புறானுங்களா அடுத்த பிரைம் மினிஸ்டரே இவர் தானே, முதலமைச்சர் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் அண்ணன் தான் நம்புறாங்க. அதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும்லன்னு சொல்லி காட்டுறோம், அவ்வளவுதான். இதுக்கு இடையில இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்கானுங்க. இந்த மதுரையில ரமேஷ்னு ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒருத்தர் இருக்காரு. யார் தானே கேக்குறீங்க? நேத்து கூட அவரை பத்தி பேசணுமே. நம்ம திருப்பரங்குன்ற வழக்கு ரமேஷ்னு ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு விட்டுச்சே நீதிமன்றம். ஞாபகம் இருக்குங்களா? ரமேஷ், ஐயோ நான் கூட இதை பண்ண மாட்டேம்மா, என்னை விட்டுருங்க சார், ஐயா என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்த 50,000 மாத்திருந்தார்ல, அவர் தான் அங்க வழக்கு போட்டிருக்காரு. இங்க லோக்கல் வழக்குல அடி வாங்கினதெல்லாம் பத்தாதுன்னு உச்ச நீதிமன்றம் போயிட்டாரு. என்னையா வழக்குன்னா, இலவசமா கொடுக்குறாங்க,
மக்களை ஏமாத்துறாங்க, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுல இனிமேல இந்த தேர்தல் நடக்க கூடாது, உடனடியா தேர்தலை நிறுத்துங்க அப்படின்னு கதறி இருக்காங்க. தமிழ்நாட்டுல 2வது முறையாக இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுது. அதுக்கு பயந்துகிட்டு ஓடுறாங்க. எங்க உச்ச நீதிமன்றம் போய் உடனடியா நிறுத்துங்க தேர்தலை அப்படின்னு இருக்காங்க. காரணம், அதிகமான இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குகிறார்கள், இந்த தமிழ்நாட்டை கடனாளி ஆக்குகிறார்கள், தமிழ்நாட்டை சிதைக்க போகிறார்கள் அப்படின்னு பல கதைகளை சொல்லி போட்டுட்டு தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர் தான் எல்லாத்தையும் கேட்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடணுமா, தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உடனடியா தமிழ்நாட்டினுடைய தேர்தலை நிறுத்தணுமா? இப்படி ஒரு பரபரப்பான வழக்கு போயிட்டு இருக்கு. நமக்கு என்ன சிரிப்புன்னா, இலவசத்திற்கும் மக்கள் நல திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் சங்கிகள். இது இலவசம்னா சங்கிகள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே மேற்கு வங்கத்துல 3000 ரூபாய் கொடுப்பேன்னு, அதுக்கு பேரு என்ன? இந்த நலம் விரும்பிகள் அதுக்கும் சேர்த்து ஒரு கேச போட்டுக்கணும்ல. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் இருக்கிற இலவசங்களுக்கு எதிராக கேச போட்டுக்கணும்ல. இப்ப இவங்களை பொறுத்தவரையும் ஏழை ஏழையாவே இருக்கணும், அவன் எந்த வசதி இல்லாதவனா இருக்கணும், எல்லாத்துக்கும் கனவு கண்டு ஏங்கிட்டே உட்கார்ந்துருக்கணும், அவனுக்கான வாழ்வாதாரம் நம்ம காலுக்கீழே இருக்கணும். இதுதான் இவங்களுடைய இது. இதை ஒரு அரசு தூக்கி விடணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அரசு இவர்களுக்கு எதிரான அரசுன்னு புரிஞ்சுக்குவாங்க. இதைத்தான் இங்க இந்த கும்பல், சங்கி கும்பல் எங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கதறி இருக்கு, தேர்தலை நிறுத்துங்கள்னு. பாப்போம் நிறுத்துதான்னு.